இந்தாங்கக்கா, இதுக்கு பிளவுஸ் தைக்கணும், லைனிங், பைப்பிங், நாட்டு, ஃபால்ஸ் எல்லாமே A to Z வரைக்கும் எல்லாம் வச்சு கொடுத்துருங்க. நீங்க பொறுமையா நிதானமா ஆற வச்சு எனக்கு கொடுங்க. ஆனா நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு எனக்கு கொடுத்துருங்க. என்னது 3 மணிக்கு? எந்த 3 மணிக்குமா? நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு. நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு? நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு? அது ஏமா நாளைக்கு சாயங்காலம் 3 மணியாமா? எனக்கு 3 மணிக்கு தானே பிளவுஸ் வேணும். ஆமாக்கா. பைப்பிங் வச்சு வேணும், சேலை ஓரடிச்சு வேணும், ஃபால்ஸ் வச்சு வேணும், எல்லாம் வச்சு வேணும். ஆனா 3 மணிக்கு வேணும். ஆமாக்கா. சரிம்மா, 3 மணிக்கு வாங்கிக்கலாம். ஆனா டைலர் அன்னைக்கு வர சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க நல்லா தைச்சு கொடுக்கணும்க்கா. ஏமா எந்த டைலருமா நல்லா இல்லாம தைக்கிறாங்க? எல்லா டைலரும் அழகாதாம தைச்சு கொடுப்பாங்க. நீ டைலரை குறை சொல்ல மாட்டேன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுமா, நான் உனக்கு 2 மணிக்கே பிளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்னங்கக்கா சொத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்குறீங்க, அக்ரிமெண்ட் எல்லாம் கேக்குறீங்க? அவசரத்துல தைச்சா இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ நீங்க பேசுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், நாங்க அவசரமா தைச்சாலும் சரி, பொறுமையா தைச்சாலும் சரி, எப்பயுமே பினிஷிங்கா பர்ஃபெக்டா தான் தைச்சு கொடுப்போம். ஆனா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, டைலர்கிட்ட கொடுத்தா அவசரத்துல தைச்சிட்டாங்கன்னா இங்க பாரு ஒரு கை இப்படி இருக்கு, ஒரு கை அப்படி இருக்கு, ஒரு உடம்பு இப்படி இருக்கு, இன்னொரு உடம்பு அப்படி இருக்குன்னு பேசுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுமா, நான் உனக்கு 2 மணிக்கு கொடுத்துறேன். என்னக்கா எல்லாருமே இப்படியே கிளம்பிட்டா நாங்க என்னக்கா பண்றது? இப்படி நீங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்க தைச்சு தரலன்னு சொன்னோம்னா உடனே சொல்லுவீங்க டைலர் தைச்சு தரலன்னு. அதுக்குதான் சொல்றேன், நான் தைச்சு கொடுக்கறேன். ஆனா குறை சொல்லாம வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா சொல்லுங்க.